வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ED 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ்நாட்டுக்கான கட் ஆஃப் என்ன இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கேஸ் போட்டவங்களுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. 200 பேருக்கு மேலே இப்போ கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறனால அதுக்கான அப்டேட்டும் நிறைய பேர் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் வந்து ஒரு 6 PDF வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் ரைட் அப் அப்படிங்கிறதுல வந்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸ், அடுத்ததாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். லிஸ்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட், இது தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக இருக்காது, மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக ஷார்ட் லிஸ்ட் ஆனால் ஃபீமேல் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் தான் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து செக் பண்ணணும். ஸோ உங்களோட நம்பர் இருக்குதா, நேம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் கேண்டிடேட் இந்த லிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். மேல் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் 2ல் செக் பண்ணுங்கள். ஸோ மாற்றி செக் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ லிஸ்ட் 2ல் மேல் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிங்களோ அவங்களோட நேம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவாங்க. லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ்க்கானது. 20 ஃபீமேல் 260 மேல் கேண்டிடேட் வந்து வித்ஹெல்டில் வச்சுருக்காங்க. அடுத்த லிஸ்ட் 4 வந்து டிபார் ஆனவங்களுடைய நேம் வந்து இருக்கும். ஓகே, இப்போ வித்ஹெல்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிசஸ் தான். ஓகே, ஒரு சிலர் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இது கேஸ் போட்டவங்களோட நேம் இருக்கும் போல் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கேஸ் போட்டவங்களுக்கு இப்போ அதர் ஸ்டேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்காக தான் மெயினாக கேஸ் போட்டிருந்தாங்க. அங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லி அவங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ அவங்களோட நேம் வந்து கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் வந்துருக்கும். யாரெல்லாம் வந்து நேம் அவங்களோட ஹைட்டை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி குவாலிஃபை ஆயிருந்தாங்களோ அவங்களுக்கு ரீமெஷர்மெண்ட்லாம் கிடையாது. அவங்களோடது வந்து இந்த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ல் ஆல்ரெடி இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகே, வித்துகளில் இருக்கிறது வந்து அவங்க ஏதோ மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரீட் ஆகாமல் இருந்திருக்கலாம், வேறு எதுவும் அவங்க மேலே டவுட் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களோட லிஸ்ட் தான். இதுலேயும் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். ஓகே, மேக்ஸிமம் இது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக தான் இருக்கும். உங்களுக்கு திரும்ப மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை எடுத்துக்குவாங்க. பட் டிலே ஆகும், 1 வருஷம் கூட டிலே ஆகலாம். ஓகே, ஸோ இதில் இருக்கிறவங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே, ஆனால் கேஸ் போட்டவங்களோட நேம் அப்படின்னு சொல்லி தனியாலாம் எதுலையுமே கொடுக்கல. வேக்கன்சி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே, அப்போ அவங்களுக்கு வந்து தனியாக கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தீர்ப்பும் வரலை. ஓகே, ஸோ நம்ம போட்டிருக்க கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-220 பேருக்கு மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க யாருக்குமே இன்னும் தீர்ப்பு வரலை. அதில் வந்து இப்போ ஹைட்டுக்கு ரீமெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி, இல்லைனா ரவுண்ட் ஆஃப் ஒரு சிலருக்கு பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ரீமெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஃபைனலாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 24ஆம் தேதி தான் தெரியும். ஓகே, அக்டோபர் 24ஆம் தேதி தான் தெரியும். அப்போ தான் ஹியரிங் வருது. மொத்தமாக எல்லாரோட இதையுமே சேர்த்து மொத்தமாக தான் வந்து அதில் ஹியரிங் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறனால அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்ட்டு தெரியாது. அது வரைக்கும் யார் நேமுமே வந்து லிஸ்ட்டில் வராது. அதுக்கப்புறம் வேணால் அவங்க இன்னொரு ரிவைஸ் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகிறவங்களோ அவங்க வந்து மெடிக்கலுக்கு வந்து தனியாக கூட அவங்களுக்கு அட்மிட் கார்டு கொடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது எப்படி நடக்க போகுதுன்ட்டு. பட் கேஸ் போட்டவங்க வெயிட் பண்ணுங்கள். ஓகே, என் நேம் எதுலேயுமே இல்லையே என்ன நடக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஒருவேளை இன்னும் மெடிக்கல் டேட் சொல்லலை, மெடிக்கல் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களை அவங்க செலக்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட மார்க்குக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் கொடுத்து தான் ஆகணும். அதில் வந்து அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ கேஸ் போட்டவங்க நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கான பதில் இதுதான். வெயிட் பண்ணுங்கள். அக்டோபர் 24ஆம் தேதி தான் ஹியரிங் வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு உங்களோட நேம் வந்து எந்த லிஸ்ட்லையுமே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி ஃபிசிக்கல் பாஸ் பண்ணவங்க உங்களோட நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணிட்டேன் ஆனாலும் என்னோட நேம் வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுக்கு காரணம் என்ன இருக்கலாம்ட்டு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்கல் பாஸ் பண்ணவங்க யாருமே இதில் குவாலிஃபை ஆகாமல் இருக்க மாட்டீங்க. எல்லாருமே குவாலிஃபை ஆகிருப்பீங்க. ஃபிசிக்கல் பாஸ் பண்ணுவாங்க, உங்கள் நேம் எல்லாரோட நேமே இதில் வந்திருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான். ஸோ உங்களோட நேம் வரல, நான் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி என்னோட நேம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் உங்களோட லிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். மேல் கேண்டிடேட் வந்து லிஸ்ட் 1லையும் ஃபீமேல் லிஸ்ட் 2லையும் செக் பண்ணிங்கன்னா இருக்காது. மேல் லிஸ்ட் 2ல் செக் பண்ணுங்கள், ஃபீமேல் வந்து லிஸ்ட் 1ல் செக் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் சர்ச் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களோட நேம் ரோல் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் ரோல் நம்பரை கொடுத்தே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு பாருங்கள். ஏன்னா லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். நீங்கள் கொடுத்து அடுத்த செகண்டே வராது. நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்த ரிசல்ட்லேயுமே செக் பண்ணியிருப்பீங்க. பொறுமையாக செக் பண்ணுங்கள், இருக்குதான்னு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கான கட் ஆஃப் ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இடபிள்யூஎஸ்க்கு வந்து 75.42, ஓபிசிக்கு 66.82,
எஸ்சிக்கு 59.54, எஸ்டிக்கு 67.37, யூஆருக்கு 69.93 வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ பேர் வந்து அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, இதில் இந்த கட் ஆஃப் பார்ட் ஏ பார்ட் பிலாம் உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க, 2 பேரில் ஒருத்தரை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் தான் இது தேவைப்படும். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் மார்க் ஒரு பர்சன் எடுத்திருப்பாங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும். ஓகே, அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இந்த 3 காலம் உங்களுக்கு தேவையில்லை. கட் ஆஃப் கிளியராக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களோட நேம் வந்து லிஸ்ட் இருக்குதான்ட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கான கட் ஆஃப், இது இப்போ வந்திருக்கக்கூடிய மெடிக்கலுக்கான கட் ஆஃப். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இங்கே 41 75 ஆயிருக்கு. அப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கிடையாது, இருக்கிறதே ஒரே ஒரு கேண்டிடேட் தான். ஓகே, அப்போ இடபிள்யூஎஸில் ஃபிசிக்கலில் ஃபீமேலில் பாஸ் பண்ணி இருக்கிறதே ஒருத்தர் தான். அந்த ஒருத்தரோட மார்க்கை இவங்க போட்டிருக்காங்களே தவிர கட் ஆஃப் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 35 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த மீனிங் கிடையாது. அப்படி தான் எல்லா கேட்டகரியிலையுமே இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓபிசிக்கு 66.80 66.82 ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த மார்க்கில் இருந்தவங்க வந்து ஃபெயில் ஆயிருந்திருப்பாங்களா இருக்கும், பாஸ் பண்ணவங்களோட கடைசி மார்க்கே இதுவாக தான் இருந்திருக்கும். அதனால தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர இதில் யாரையும் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு தான் நான் இப்போதைக்கு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னால் அது கன்ஃபார்ம் ஆகும். என்னோட நேம் வந்து இல்லை, ஆனால் நான் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு நான் சொல்கிறேன், வேறு ஸ்டேட்டில் எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே தான் மெயின்டைன் ஆகிருக்குது, கொஞ்சம் பாயிண்டில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே, எஸ்டிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது, பட் 3 பேர் அப்படிங்கிறனால ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் யூஆருக்கு வந்து 69.20 69.9. ஓகே, பாயிண்டில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நான் சொன்ன ரீசன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மேலுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து 46.37, அடுத்து இடபிள்யூஸ்க்கு வந்து 42.57, ஓபிசிக்கு 62.03. ஸோ கொஞ்சம் தான், இதுலேயுமே பாயிண்டில் தான், எல்லாத்துலேயுமே பாயிண்டில் தான் வித்தியாசம் இருக்குது. ஓகே, எக்ஸர்வீஸ்மேனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே, பட் மற்றதெல்லாம் பாருங்கள், நீங்கள் மற்றதை மட்டும் பாருங்கள், கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே தான் இடபிள்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் கேண்டிடேட்டே இவ்வளோ தான் இருந்திருப்பாங்களா இருக்கும். ஓகே, அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52.29, சரி 54.29, 54.12 தான் ஃபிசிக்கல் கட் ஆஃபாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தான் பாயிண்டில் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி எஸ்டிக்கு 54.61, யூஆருக்கு 62.55, 61.81 62.55 ஆயிருக்குது. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னோட நேம் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், எதனால் இல்லை அப்படிங்கிறத நம்ம அடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாண்டிச்சேரிக்கான மேலுக்கான கட் ஆஃப் வந்து இதில் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 50, யூஆருக்கு வந்து 51. ஓகே, ஸோ அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் வந்து எந்த டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அவங்க எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அது கூடிய சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுவோம், சிஆர்பிஎஃபோட வெப்சைட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வர்றப்போ நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஸோ அடுத்து ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஒரு சில போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இது ஒரு சிலர் தான் கிளியர் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு சிலர் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். மெடிக்கல் டேட் வந்து கன்ஃபார்மாக தெரியாது, இனிமேல் தான் வந்து சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு நோட்டீஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, அது உண்மையாக என்ன அப்படிங்கிறது வந்து தெரியலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டவங்களுக்கான அப்டேட்டு நான் வந்து சொல்லிட்டேன். இனிமேல் யாரும் புதுசாக கேஸ் போடுறது பாசிபிள் கிடையாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி டைம் கொடுத்துட்டோம், நிறைய பேர் வந்து போடவும் செஞ்சுட்டாங்க. ஓகே, ஸோ கேஸில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதுமே இப்போதைக்கு தெரியாது. ஓகே, ஸோ ரீமெஷர்மெண்ட் பண்ண போகிறாங்களா, ஃபிசிக்கலுக்கு வந்து ரீசான்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்களா, கேஸ் போட்ட எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஒவ்வொருத்தரோட டைமிங்கை பார்த்து கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கேஸ் போட்ட எல்லாருக்குமே ரீசான்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ ஷார்ட் லிஸ்டான எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெடிக்கலுக்காக எதுவும் பண்ண வேண்டாம், ஹெல்த்தை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகே, வேறு எதுவும் இந்த டைமில் உங்களுக்கு இன்ஜுரி ஆகிடக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கேஸ் போட்டவங்களுமே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்குமே வந்து சான்ஸ் இருக்குது. ரிசல்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் மெடிக்கல்லே வரப்போகுது, மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க, மெடிக்கல் கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட்.